நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மலை கொல்லிமலை தாங்க. கொல்லிமலை ஏறுறதுக்கு 72 கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டி தான் போகணும். மலை ஏறுறதுக்கு உடம்பு கிடுகிடுத்தே போயிடும். அங்கே சிறப்புமிக்க அதிசயமான ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் தான் மாசி பெரியண்ணசாமி கோயில். கோயிலுக்கு மற்றொரு பேர் உண்டு, கற்பசாமி கோயில். இது மக்களால் கூறப்படுது. மாசி குன்றில் அமைந்துள்ள ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக தான் இந்த கோயில் கருதப்படுது. காசியிலிருந்து பார்வதி தேவியும் சிவனும் தென் திசை நோக்கி வந்தாங்க. பார்வதி தேவி காமாட்சியாகவும் சிவன் பெரியண்ணனாகவும் மனித உருவெடுத்து துறையூர் அருகில் இருக்க வைரி செட்டி என்பவரோட வீட்டில் காமாட்சி தங்கிவிட பெரியண்ணன் மட்டும் கொல்லிமலைக்கு சென்றாராம். பெரியண்ணன் கொல்லிமலையில் உள்ள குன்றில் ஏறி நிற்க அது அவரின் பலத்தை தாங்க முடியாமல் ஆடத் தொடங்கியது. அடுத்த குன்றிலிருந்து ஏறி நிற்க பெரியண்ணன் சென்றார். அந்த குன்று ஆடத் தொடங்கியது. இதுபோல் 7 குன்றுகளும் 7 கடைசியாக மாசி குன்றில் போய் நின்னார். மனித உருவிலிருந்து பெரியண்ணனை அவ்வளோ உயர்ந்த அந்த மாசி குன்றில் பார்க்க அங்கே இருந்த மக்கள்லாம் வழிபட ஆரம்பித்தாங்க. அவர்களோட பக்தியினால் பெரியண்ணன் அங்கேயே தங்கிட்டார். மக்களுக்கு அருள் செய்வதற்காகவும் அப்போது அங்கே இருந்த கோவிலில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கோவில் தோன்றியதாகவும் சொல்லப்படுது. பெரியண்ணன் சாமி என்று அழைக்கப்படுற இந்த கருப்பனை வழிபட்டு வருவதாக கூறப்படுது. கொல்லிப்பாவை என்பது பெரியண்ணனின் பெண் காவல் தெய்வம். சிவனுக்கு கால பைரவர் எப்படி காக்கிறாரோ அதே போல் பெரியண்ணனுக்கு கொல்லிப்பாவை தான் காவல் தெய்வம். கொல்லிப்பாவை சிலர் எட்டுக்கை அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் ஆலயம் கொல்லிமலை பகுதியில் இருக்குது. மிகவும் சிறப்பு வைக்க இந்த கோவிலில் துடியான தெய்வம்னு அழைக்கப்படுது. ஒரு பெண் நினச்சா எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த எட்டுக்கை அம்மன் சாமி ஒரு உதாரணமாக இருக்குது. ஒரு வீரமிக்க ஒரு பெண் காவல் தெய்வம் என்றால் அது கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் சாமின்னு தான் சொல்கிறாங்க. பில்லி சூனியம் ஏவல் பிசாசு இதெல்லாம் அகற்றுறதற்கு பெரியண்ணனுக்கு படையல் போட்டால் போயிடும்னு சொல்கிறாங்க. தங்களை மோசம் செஞ்சவங்களை பழிவாங்கவும் உயிருடன் கோழியை வேலில் குத்தி வைக்கிறதுனால ஆடு மாடு கோழி இதை 3யுமே கோயிலில் பலி கொடுக்குறாங்க. ஆடு மாடு பன்றி என ஒரு சேர காவு கொடுப்பது முப்பலி அப்படின்னு சொல்கிறாங்க. படிக்காணிக்கை எனப்படுற வேண்டுதலும் இங்கே இருக்குது. கற்களை ஒன்றில மீது ஒன்றாக அடுக்கி வச்சு தன்னோட வேண்டுதலை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. என்ன வேண்டுதலாம்? வீடு கட்டுறதுக்காக இந்த பரிகாரம் செய்கிறதா சொல்லப்படுது. இந்த கோவிலில் அதிகமாக இருக்கிறது மணிகள் தான். மணிகளை கட்டுறது, குழந்தை வர வேண்டி தொட்டில் கட்டுறது, வேல்களை நடுதல் போன்ற பழக்கங்கள் இங்கே அதிகமாக இருக்குது. பெரியண்ணசாமி கோயிலில் ஒரு ஒத்தையடி பாதையாட்டம் ஒரு மலைப்பகுதியை நோக்கி கீழிருந்து மேலே பயணம் பண்ணுறதா சொல்லப்படுது. இந்த கோவிலுக்கு கீழிருந்து மேலே போகிறதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களோட உடல் அமைப்புகளை பொறுத்து சீக்கிரமாகவும் முன்ன பின்னே நம்ம போய்க்கலாம். இந்த சாமியை கும்பிட்டுட்டு கீழே இறங்குறதுக்கும் அதே மணி நேரம்தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெரியண்ணசாமி ஒரு சின்ன ஓலை குடிசையில் 2 அடி உயரமுள்ள சிலையாகவே இருக்கிறாரு. அவருக்கு காவல் தெய்வமாக இந்த எட்டுக்கை அம்மன் அவங்க இருக்காங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு கூறப்படுது. ஒருத்தரை பழி வாங்கிறதுக்கு அல்லது நம்மளை எழுந்த பழிக்காகவோ நம்ம மேலே திணிக்கப்பட்ட பழியை போக்குறதுக்கோ நம்மளை யாராவது ஏமாத்திட்டாலோ ஒரு கோழியை உயிரோடு கொண்டு போய் அங்கே இருக்கிற வேலில் குத்திட்டு வந்தால் அவங்க நமக்கு கெடுதலுக்கெல்லாம் இந்த பெரிய சாமி அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாருன்னு சொல்லப்படுது.
இங்கே ஏகப்பட்ட ஆடு மாடு ஆடு கோழி எல்லாம் இந்த வேலில் குத்திட்டு போயிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் பலி கொடுக்குறாங்க. அவங்களோட வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா அந்த கோவிலுக்கு மணி கட்டுறாங்க. வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் தொட்டில் கட்டுறது வழக்கமாக வச்சுருக்காங்க. குழந்தை வரம் இல்லாதவங்க அந்த கோவிலுக்கு தொட்டில் கட்டுறாங்க. ஒரு தகடில் தங்களோட பிரச்சனைகள் என்ன, தங்களுக்கு நிறைவேறிய வேண்டிய ஆசை என்ன அப்படின்னு ஒரு தகடில் எழுதி அங்கே இருக்கிற கோவிலில் கட்டிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே குத்துற கோழிகளை யாரும் எடுக்கவும் மாட்டாங்க. நாய்களோ நரிகளோ எடுக்கவும் எடுக்காது. அந்த கோழி எப்படி துடிச்சு சாகுதோ அதே மாதிரி தன்னோட எதிரிகளுக்கு நடக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. ஓங்கி உயர்ந்த ஒரு பெரிய அருவாள் நம்ம பெரியண்ணன் சாமி கோயில் நுழைவாசல்லையே இருக்குங்க. அந்த அருவா தான் அவருடைய ஆயுதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த பெரியண்ணன் சாமி கோவிலுக்கு ஒத்தையடி பாதையில் போயிட்டே இருக்கிறப்ப ஒரு பெரிய பாறை வருது. அந்த பாறை தாண்டி இன்னமும் போயிட்டே இருக்கணும். நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்துட்டும் போகிறதுமாவும் இருக்காங்க. அங்கே போகிற அந்த பாதையில் நிறைய கற்களும் சின்ன சின்ன கூர்மையான பாறைகளும் இருக்குங்க. அங்கே நிழலுக்கு ஒரு பெரிய மரம் அங்கே இருக்குங்க. ரொம்ப தூரம் பயணம் பண்ண முடியாதவங்க கொஞ்சம் அங்கங்கே நிறுத்தி நிதானமாக இளைப்பாறிட்டு அதுக்கப்புறம் போகலாங்க. அப்புறம் கண்டினியூஸாக நம்ம அந்த மேலே ஒத்தையடி பாதையில் போயிட்டே இருக்கிறப்ப அங்கே போகிற வழித்தடங்களில் நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்குங்க. உணவுக்கும் தண்ணீருக்கும் தேவையானதெல்லாம் போகிற வழியில் கோவிலுக்கு மேலே ஏற ஏற அங்கே உங்களுக்கு இருக்குங்க. அங்கே பாருங்கள், நம்ம கோவில் உச்சிக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து நம்ம கீழே இருக்கிற அந்த மலை பிரதேசத்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம இங்கே வந்ததுக்கு என்ன காரணம்னா, இந்த மாசி பெரியம்மன் சாமியான இவர் மாசி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாசியில் வரக்கூடிய அமாவாசையாக இருக்கட்டும் பௌர்ணமியாக இருக்கட்டும் இங்கே ரொம்ப விசேஷங்களாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு சேவலை குத்துறதுக்கு மனசு இல்லாதவங்க அந்த சாமிக்கு அந்த சேவலை விட்டுட்டு காலில் ஒரு தகடு எழுதி தங்களோட நேர்த்தி கடனை எழுதி அந்த சேவலை கோவிலே விட்டுட்டு போயிருக்காங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போனோம்னா அங்கே பார்த்தீங்களா எவ்வளவு கோழிகள் அந்த வேலில் குத்தி வச்சுருக்காங்கன்னு. அந்த குத்தப்பட்ட வேலில் இருக்கிற கோழியை யாரும் எடுக்கவும் மாட்டாங்க. இப்போது நம்ம மேலே மாசி பெரியண்ணன் சாமி கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா எத்தனை பேர் வரிசையில் ஐயனை பார்க்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. நம்மளும் அவரை பார்க்குறதுக்காக நம்ம வரிசையில் காத்துக்கிட்டு இருந்தோம். இங்கே ஒரு பெரிய கொடி மரம் நுழைவாசல்லே இருக்குங்க. அப்புறம் புதுசாக தொழில் தொடங்கினாங்க. தங்களோட கார்டை அங்கே வச்சுட்டு போனால் நல்லா வரும் அப்படின்னு நம்புகிறாங்க. அந்தந்த மரங்களில் சிறு சிறு காசுகளை குத்தி வைக்கிறாங்க. அது நம்மளோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக மரங்களில் காசை சொருகி வைக்கிறாங்க. ஆனால் மரங்களில் அந்த மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் காசை சொருகுறேன்னு சொல்லி கல்லால் கொட்டி அடித்து அந்த மரத்தில் பிளவு ஏற்படுதுங்க. அதனால் அவங்கவங்க நம்பிக்கை முடிந்த வரைக்கும் மரங்களை சேதப்படுத்தாமல் தங்களோட நேர்த்தி கடனை செய்யுங்க. இது என்னோட தனிப்பட்ட கோரிக்கை. அடுத்தது நாங்கள் அங்கே வரிசையில் நின்று ஐயனுக்கு தேங்காய் பழம் கீழேயே வாங்கினோம். தேங்காய் 3 பழம், எலுமிச்சை பழம், அப்புறம் ஊதுபத்தி, சூடம் இது ஒரு கவரில் போட்டு அங்கே கீழே நம்ம கோயிலுக்கு முன்னாடி நிறைய இடத்துல கொடுத்துட்ருந்தாங்க. நம்மளும் அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்ட கொடுத்து நம்ம தேங்காய் உடைச்சிட்டோம். அங்கே பார்த்தீங்களா எவ்வளவு தேங்காய். கடைசியில் தேங்காய் உடைச்சி முடிச்சுட்டு நம்ம மாசி பெரியண்ணன் சாமிக்கிட்ட நம்மளோட வேண்டுதலை வச்சு நீங்கள் தான் எங்களுக்கு துணை இருக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிட்டு வந்தோங்க. அங்கே கயிறுகள் கொடுக்குறாங்க கோவிலில். மாசி பெரியண்ணன் சாமி கோயிலில் அவர் முன்னாடி வச்சு
வேண்டி கொடுக்கப்பட்ட கயிறுகள் நிறைய பேர் அதை வாங்கிட்டு போகிறாங்க.